வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, சிறுதானியங்களில் ஒன்றான இன்றைக்கி நாம் ராகி மாவு வச்சு தாங்க லட்டு செய்ய போகிறோம். சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாம் செய்யக்கூடிய இந்த ராகி லட்டு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்ம செஞ்சால் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போயிடுறதில்ல. ஒரு 1 வீக் பார்த்திங்கன்னா நாம் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டும் சாப்பிட்லாம். வெளியில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறப்போ எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக ரொம்ப ஹெல்த்தியான இந்த ராகி லட்டை நாம் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்றைக்கி நம்ம நல்ல ஹெல்த்தியான இந்த ராகி லட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். லட்டு செய்கிறதுக்காக பார்த்திங்கன்னா ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன், வறுத்த நெடக்கடலை, அப்புறம் பார்த்திங்கன்னா வெல்லம், அப்புறம் நம்ம ஏலக்காவும் எடுத்துக்கலாம் வாசனைக்காக. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாம் இந்த நெடக்கல்லை நான் வறுத்த நெடக்கல்லையே எடுத்துருக்கிறனால அப்படியே அதனோட தோல் நீக்கிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நெடக்கல்லை வறுக்கலைன்னா வறுத்து எடுத்து தோல் நீக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் 250 கிராம் அளவுக்கு நம்ம ராகி மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாம் புட்டுக்கு எப்படி பார்த்திங்கன்னா தண்ணி தொளிச்சு பிசைவோமோ அதே மாதிரி நாம் இந்த மாவும் நம்ம பிசைஞ்சுக்கணுங்க. கொஞ்சமாக இந்த மாதிரி தொளிச்சு பிசைஞ்சிக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா உதிரியாக இருக்கணும். நம்ம வேக வைக்க போகிற மாவை. ஸோ அதனால் பாருங்கள், நம்ம புட்டுக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த மாதிரி தொளிச்சு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக பிசைஞ்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தண்ணியோட அளவு தெரியும். நீங்கள் நிறைய ஒரே அடியாக ஊற்றிட்டிங்கன்னா தண்ணி நிறையா போயிடுச்சுன்னா உங்களுக்கு பக்குவம் கரெக்டாக வராது. பாருங்கள், இப்போ நல்லா உதிரியாக நம்மளுக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி நாம்பி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கடாய் எடுத்துகிட்டு பாருங்கள், நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், நல்லா கொதிச்சிட்ருக்குது. இந்த மாதிரி இட்லி தட்டி எடுத்துகிட்டு மேலே பார்த்திங்கன்னா ஈர துணி போட்டுக்கலாம். ஈர காட்டன் துணி எடுத்திருக்கேன் நான். போட்டுட்டு நாம் இப்போ நம்ம உதிரியாக நம்ம மாவு ரெடி பண்ணோம்ல ராகி மாவு, அதை எடுத்து இந்த மாதிரி நம்ம துணியில் நல்லா பரவலாக இந்த மாதிரி ஆட் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச மாவு எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நாம் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்ல வாசனையோடு நம்மளுக்கு ராகி மாவு நல்லா வெந்து வந்துருச்சு. 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாம் நெடக்கல்ல எடுத்துள்ளங்க, அதை நல்லா தோல் எடுத்துட்டு அந்த ஏலக்காவும் ஆட் பண்ணி கொஞ்சம் குருணையாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், அரைச்சி வச்சுருக்கோம். இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சோம் இல்லைங்க ராகி மாவு, அதை நல்லா சூடாக இருக்குல்லையே, இந்த மாதிரி நம்ம மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உங்களுக்கு நல்லா ஆவி பறக்க சூடாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல வெல்லம், இது பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்குங்க. நல்லா பொடிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் வெல்லம். இன்னும் உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட வெல்லம் எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் 100 கிராம் அளவுக்கு, இது கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டு உங்களுக்கு நார்மலாக இருக்கும். இந்த மாதிரி சூடாகவே கிளறி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சூடாகவே கிளறி விட்டுட்டு நாம் இப்போ கையில் ஏதாவது கட்டிகள் ஏதாவது வெல்லம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பொடிச்சு விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி நாமி பார்த்திங்கன்னா உருண்டை வருது பாருங்கள், அந்தளவுக்கு இருந்தாவே போதும். பாருங்கள், இந்த உருண்டை நம்ம கட்டிகள்லாம் எடுத்து நல்லா உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நெடக்கல்ல நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்லங்க, அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இது பார்த்திங்கன்னா கடலை ஒரு 150 கிராம் அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் கடலை எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சூடான நெய்யாக கொஞ்சம் காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. ராகி மாவும் அந்த நெடக்கல்ல மாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம நெய் ஊற்றிட்டிங்கனாலும் உங்களுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் எடுத்துக்கிறேன். இப்போ எந்த கட்டிகள் இல்லாமல் மாவு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. லட்டு பிடிக்கிறதுக்கு பாருங்கள் பக்குவம் கரெக்டாக வந்துடுச்சு. நல்ல உருண்டையாக லட்டு நல்லா சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நாம் எல்லா லட்டும் பிடிச்சிக்கலாம். கைக்கு கொஞ்சம் நீங்கள் நெய் போட்டுட்டிங்கன்னா நல்லா ஒட்டாமல் வரும் உங்களுக்கு மாவு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக நல்லா சாஃப்டாக நல்லா ஹெல்த்தியான ராகி லட்டு தயாராகிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் தான் இது, ஆனால் ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம உருண்டைகள்லாம் உருட்டியாச்சு.
இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் லட்டு பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரொம்ப சீக்கிரமாக நம்மளுக்கு லட்டு தயாராகிடுச்சுங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் உடைச்சி காட்டுறேன் பாருங்கம்மா, லட்டு உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு தெரியும். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நல்லா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் உள்ளுக்குள்ளே பாருங்கள், நெடக்கல்ல எல்லாம் மிக்ஸ் ஆகி ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு லட்டு தயாராகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிப்பிங்க, பட் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பிங்க. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு மாதிரி இந்த மாதிரி ராகி மாவு இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நம்ம நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில். அது வரைக்கும் நன்றி.